நேற்று நைட்டு வந்து ஆதிரி வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிறது, அதை எல்லாரை பற்றின கமெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி கனியக்கா கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதை வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து விக்ரம் கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, எஃப்ஜே கூட பேசுகிறதெல்லாம் வந்து தோளில் சாயிறேன் அப்படிலாம், இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அதை நினச்சி கவலைப்படவே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறவங்கள நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ஒழுக்கத்தை பற்றி கமெண்ட் பண்ணணும்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அவர் நம்மளை நம்புவாங்கங்கிற முழு நம்பிக்கையோடு அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் சொல்கிறாங்க. இப்படி இல்லாமல் பேசுவாங்க, உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படிங்கும்போது நான் எஃப்ஜே மாரின்னு சொன்னேன்னா அதை கூட தப்பாக சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே மாரினா இப்போ அக்னி நட்சத்திரம் படத்தில் கார்த்திக் ரோல் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. ஒரு சில பேர் பிடிக்கும், ஆனால் அது வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வியான்னு கேட்டால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிறாங்க. ஒரு வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜே வந்து வியானா கூட பேசும்போது அது நீ தப்புன்னு சொல்லணும், நீ பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க எல்லாருமே அடல்ட்ஸ், யார் கூடயும் பேசுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஆதிரை கூட பேசினதே உனக்கு தப்பாக போயிருக்கு, ஸோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர நீ யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே கரெக்ட் தான். ஏன்னா எஃப்ஜே ஆதிரையை வந்து தப்பாக பேசுகிறவங்கன்னா அவங்க பார்க்குற விஜய் சேதுபதி சார் சொல்கிறது மாதிரி பார்க்குறவங்களுக்கு கண்ணில் தான் வக்கரம் இருக்கே தவிர அது அவங்க பேரில் இருந்தது. ஏன்னா 2 பேத்துக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஒரு அக்கா தம்பி மாதிரி பழகுறாங்க. அதுலேயும் கனியக்காவோட பிஹேவியரை பார்த்துட்டு அவங்கள இப்படி பேசுகிறதுக்கு எப்படி தான் சிலருக்கு மனசு வருதுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. பட் அவங்க பரவாயில்ல, அது ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஃபேமிலி அவங்கள நம்புங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணுங்க கிட்ட கூட நான் ஒரு லிமிட் மீறி பேச மாட்டேன், லிமிட் மீறி அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், என் சொந்த பொண்ணுங்க கிட்ட கூட அவங்க சுதந்திரத்தில் நான் ரொம்ப தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மெச்சூர்ட் கான்வர்சேஷனாக இருந்துச்சு விக்ரம்க்கும் கனியக்காக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.